நண்பர்களே வணக்கம். இது என்னுடைய வாழ்க்கை பயணம் சீரீஸ் நம்பர் 4. இன்னைக்கு நம்ம பயணிக்க போறது தஞ்சையை நோக்கி. தஞ்சையில ஒரு மால் இருக்கு. அந்த மால்ல தான் நம்ம படம் பார்க்க போறோம். என்னோட உடன்பிறப்பு ஊருக்கு வந்ததுல இருந்து படத்துக்கு போகண்டான்னு சொல்லிட்டே இருந்தான். அப்புறம் டிக்கெட்டையும் புக் பண்ணிட்டான். சரின்னு படத்துக்கு கிளம்பிட்டோம். வெயிலின் தாக்குதல் கடுமையாக இருந்ததன் காரணமாக போற வழியில இருந்த ஒரு கரும்பு ஜூஸ் கடையில கரும்பு ஜூஸை ஒன்று போட்டோம். நல்லா இருந்துச்சு நண்பர்களே. அடிக்கிற வெயிலுக்கு இந்த கரும்பு ஜூஸை அடிச்சதும் அப்படியே பறக்கிற மாதிரியே இருந்துச்சு நண்பர்களே. அப்படியே அடுத்து மாலுக்கும் வந்து சேர்ந்தோம். என்னோட உடன்பிறப்பு கிட்ட என்ன படத்துக்குடா டிக்கெட்டை போட்ட அப்படின்னு கேட்டேன். ஏதோ மாமியோ மம்மியோ ஏதோ ஒன்று போட்டிருந்துச்சுடா, அதுக்கு போட்டேன்டா அப்படின்னு சொன்னான். படத்தோட பேரு த மம்மி அப்படிங்கிறது தான். இந்த படத்துக்கு போனோம். படத்தை பற்றி சொல்லணும்னா ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. நிறைய பேர் தூங்கிட்டாங்க. பட் நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. பொறுமை இருந்தால் இந்த படத்துக்கு போகலாம். படம் ரொம்ப ஸ்லோவாக தான் போணுச்சு, பட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு தேடல் இருந்துச்சு படத்தில். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். நீங்கள் இந்த படத்துக்கு போயிருந்தால் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கருத்துக்களை சொல்லலாம். அப்புறம் படமும் முடிஞ்சுது. அடுத்து சாப்பிட போனோம். சாப்பிட போயிட்டு ஃபுல்லாக வயிற்ற கட்டினோம். சாப்பிட்ட இடம் ஃபுல்லாக ஏசி. அப்படியே தூங்கிடலாமான்னு நினச்சேன். அங்கே வேலை பார்த்தவங்களாம் குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்தாங்க. அப்புறம் பொட்டியை கட்டிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து ஒரு ஃபேண்ட் ஒன்று எடுக்கலான்னு சொல்லிட்டு ட்ரெண்ட்ஸுக்கு போனோம். அங்கே போனால் ஃபேண்ட் ஃபிட்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. ஃபேண்ட் எனக்கு பிடிச்சி இருந்துச்சு. சரின்னு பார்த்தேன். விலை என்னன்னு கேட்டேன். பயங்கரமான ரேட்டு சொன்னாங்க. பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. சரின்னு தூக்கிட்டு வந்துட்டேன். அடுத்து தலையில் 2 கிலோ அதிகமாக இருந்துச்சு. சரின்னு அதை வெட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிய வெட்டுறதுக்கு போனோம். சும்மா லைட்டாக சைஸ் பண்ணலான்னு மட்டும்தான் பிளானு. அங்கே போய் உட்காந்ததும் காற்றுல டச் வேணுமா வேண்டாமான்னு கேட்டார். நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் டச் வேணான்னு சொல்லிவிட்டேன். சுத்தமாக வெட்டி விட்டாரு. அவுட்புட்டு இப்படி தான் இருந்துச்சு. என்னோட உடன்பிறப்பு அங்கேயே சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆஹா சோலி முடிஞ்சுதுரா அப்படின்னு நினச்சிட்டே வெளில வந்துட்டேன். அடுத்து ஜிம்மை நோக்கி ஒரு பயணம். இருந்த டயர்டுக்கு பயிற்சி பண்ணவே தோணலை. நம்ம மாட்டுக்கு ஏதோ ஒரு வீராப்பில் கிளம்பி வந்துட்டோமே, பேசாமல் மூடிட்டு திரும்ப வீட்டுக்கே போயிடுமா அப்படின்னு யோசிச்சுட்டே உட்காந்துருந்தேன். அப்புறம் சரி வந்தது தான் வந்துட்டோம், பயிற்சியை முடிச்சுட்டே போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயிற்சியை ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஒரு வழியாக பயிற்சியும் முடிச்சுட்டு அதோட வீடியோவையும் முடிச்சிட்டேன். அடுத்த பதிவில் சந்திப்போம். வட்டாமாமே.